வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். லெட்ஸ் மேக் கேரளா பீஃப் பிரியாணி. இது டேஸ்ட் ஆக்குறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணுவோம். அந்த பேஸ்ட் எப்படி பண்ணணும்னு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் கர்ட் எடுத்துக்கோங்க, 6 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க, லெமன் 1 பீஸ் எடுத்துக்கோங்க, மின்ட் லீவ்ஸ், கொரியண்டர், அதுக்கப்புறம் 2 டொமேட்டோ, 3/4 கிலோ பீஃப் எடுத்துக்கோங்க, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மீட் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு இது கொஞ்சம் உரப்பாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம்ல, எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன். அதை நம்ம என்ன பண்ணுறோம், 3/4 கிலோ பீஃப் கூட ஃபஸ்ட்டு நம்ம அதை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம நார்மலாக எப்படி மேரினேட் பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவோம். பட் நான் இங்கே இந்த எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலான்றதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் பண்ண போகிறோம். நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டே இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கூடவே கர்டு 1/2 கப் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெமனை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கூடவே வெங்காயம், தக்காளி, வெங்காயத்தில் ஃபுல் வெங்காயம் எடுக்க மாட்டோம், 1/2 வெங்காயம் எடுத்துப்போம். ஓகேங்களா? இது 3 வெங்காயம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 3 பீசஸ் ஆஃப் அனியன். கூடவே க்ரீன் சில்லி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மேரினேட் ஒரு 45 to 1 hour மேரினேட் பண்ணி நம்ம தனியாக வச்சிடணும். இது இப்போ நம்ம நார்மல் மிக்சிங் மாதிரி கிடையாது. நல்லா கை வச்சு அந்த ஜூஸ் எல்லாம் இறங்குற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணணும். இது ஏன் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோன்றது, அப்படி பண்ணாதான் இதோட எல்லாத்தோட ஜூஸ் இந்த பீஃப்குள்ளே போய் நல்லா இறங்கிரும். இது ஒரு 1 hour நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் லெவல் உங்களுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நம்ம தனியாக தண்ணியில் இது பண்ணி சோக் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஃபும் எல்லாம் சேர்த்து அதை நம்ம அந்த குக்கரில் போடுறோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போடுறப்போ நீங்கள் வாட்டரோ எதுவுமே சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் குக்கரில் போட்டு நீங்கள் ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீட் எல்லாமே நல்லா வேவும். இது மீட் ரொம்ப வேவு ஜாஸ்தியாக இருந்தால் 6 to 7, இல்லாட்டி 4 to 5 போதும். ஸோ 1 சைடு அது ரெடியாக இருப்போ நம்ம தனியாக ஒரு பேனில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், ஒரு நெய், ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் வேணும்னா கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம்னா, தனியாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை எல்லாமே நம்ம டார்க் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதட்டி எடுக்கணும். இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுமே நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, அந்த 3 வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து நீங்கள் போடாதீங்க. 3 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். அது கூட நீங்கள் முந்திரி பருப்பு, அதே மாதிரி ரெய்சின்ஸ், திராட்சை, அதை நீங்கள் இதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுவுமே அந்த ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் வரணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப அது எந்த கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இது இருக்கணும். இது முடிஞ்சோடனே அந்த சேம் அதே நெய்யில் நீங்கள் பட்டை, கிராம்பு, லவங்கம், பே லீஃப் எல்லாத்தையும் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு நம்ம ரைஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 cups ஆஃப் ரைஸ், இந்த வாட்டர் பாயில் ஆன உடனே அந்த ரைஸை நீங்கள் அதுக்குள்ளே போட போகிறீங்க. ரைஸ் எப்போவுமே ஒரு 50% தான் வேவணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா ரைஸ் ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தியாக கூட ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ ரைஸ் போடணும் வேணான்றது. ஸோ அந்த ரைஸ் ஓரளவு 50% பாயில் ஆகி வரப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரைஸை தனியாக மாற்றி வச்சு ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ரொம்ப வேக விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ரைஸ் குழஞ்சு போயிடும். சிலவங்களுக்கு குழஞ்ச ரைஸ் பிடிக்கும். ஸோ யாருக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நெய் போட்டுக்கிறோம்.
இப்போது நெய் போட்டுட்டு அந்த நெய் கொஞ்சம் நல்லா நெய் வாசம் வரும் இல்லையா, அது வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரு விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அந்த ரிமைனிங் இருக்க பேஸ்ட், இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணி கொடுத்துட்டுருங்க. அந்த பேஸ்ட்டில் இப்போ கொத்தமல்லி, புதினா, உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் போட்டு இதையுமே நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணுங்கள். இப்போ சாட்டே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் இதில் தூவி நீங்கள் கொஞ்சம் நல்லா அதை சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபுல் பீஃபே நாங்கள் இதில் போடுறோம் தம் போடுறதுக்கு. பட் இப்போ என்னென்னா, சிலவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, ஹாஃப் பீஃப் போடுவாங்க, போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் ரைஸ் போடுவாங்க, செகண்ட் பீஃப் போட்டு திருப்பி ஃபஸ்ட் லேயர் ரைஸ் போடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, மொத்த பீஃபையும் போட்டு அது மேலே நாங்கள் ரைஸ் போட்டு தான் பண்ணியிருக்கோம். அது யாருக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கரம் மசாலா நம்ம வந்துட்டு லைட்டாக தூவி விடணும். ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேலே கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம கேஷ்யூ நட்ஸ், ரெய்சின்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு லேயர் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த வெங்காயம் மிச்சம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தையும் போடுவோம். ஸோ இது மாதிரி லேயர் பை லேயர் நம்ம வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக அதை போட போகிறோம். இது நம்ம போடுறப்பே வந்துட்டு அந்த நெய், அந்த பீஃப், அந்த பாஸ்மதி ரைஸ், கொத்தமல்லி, புதினா, அதே மாதிரி இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர ஒரு வாசம் வரும். இப்போ தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி சர்வ் பண்ணோன்னா, ரைஸ் இப்போ பார்த்திங்களா அரோமாவே வேறு லெவலில் இருந்தது. டேஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தேன்னு உங்ககிட்ட சொல்ல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோக்காக. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண பீஃப் பிரியாணி, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த ரைஸ்லேருந்து நம்ம கீழேருந்து இந்த பீஃப் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம். ஸோ நம்ம எப்படி பீஃப் பிரியாணியோட ஸ்டாப் பண்ணணுமான்னு நினச்சிட்டு கூடவே நாங்கள் இதுக்காக சிக்கன் 65 பண்ணியிருந்தோம், வெங்காய சட்னி பண்ணியிருந்தோம், ஐ மீன் கர்ட் ஆனியன் ராய்த்தா பண்ணியிருந்தோம், பாயில்டு எக் பண்ணியிருந்தோம். ஸோ இது அப்புறம் அப்பளமும் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்பளமும் இல்லாமல் நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப டேஸ்டியாக ஹோம்மேட், கடையில் செய்கிறதோட ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.